Daily. Taste the Daily. இப்ப நானே ஒரு வெள்ளையா, இப்ப நான் என் தம்பிலாம் கொஞ்சம் வெள்ளையா, கொஞ்சம் இங்கிலீஷ்ல, அப்ப எப்படி பேசுறாப்ல எப்படி பேச, யாரு சீமானா? சீமா, ஆமா ஆமா, அந்த நாடகத்தில் நல்லா நடிச்சிருக்காப்ல, இந்த மாயாண்டி குடும்ப நாடகத்தில் என்றப்ப டேய் அப்பதான் வலிக்கும் பாரு. 3 மணி நேரம் பேசி ரத்தம் வேர்வையா உரிய கொட்டி இப்படி இறங்கி தொண்டை வறண்டு கீழே வம்பது. சிமா, மாயாண்டி குடும்பத்துல சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன சொல்லு, கர்மம் அதையே செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் போல இருக்குது. இந்த கர்மத்துக்கு ஏண்டா வந்தோம்னு தோணும். இவனுக்காடா இவ்வளவு நேரம் பேசணும்? பொழுதுபோக்கில் நாட்டம் கொண்ட, பொழுதுபோக்கில் கேளிக்கையில் நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்வது கடினம். கேளிக்கை வேற, போராட்டம் புரட்சி வேறு. நீ யாரு? நானா இருக்கேன். என் தம்பி சொல்றாரு, நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன், என்னன்னு தமிழகத்திலிருந்து தேசியத்தை பார்க்கிறார். நான் இன்னொன்னு சொல்றேன், நான் என் தம்பிக்கு சொல்றேன், நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன். இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா, இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், உன் வீடு நல்லா இருக்கணும், அவர் வீடு நல்லா இருக்கணும், அவர் வீடு நல்லா இருக்கணும். எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். தட்சாலி வராங்க, இவ்வளவுதான். அதாவது அதுல 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 இங்க பாரு, அதுல மருத்துவம், கல்வி, பொறியியல் கல்வி தமிழில் படிக்க முடியுமா என்பதற்கு அதற்கு சான்று இங்க பார். நாட்டின் பிரதமர் மாண்புமிக்க ஐயா நேரு அவர்கள், ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா செல்றாங்க. என்ன சொல்றாங்க? உலகம் பூரா உலகில் முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லல, நாட்டின் பிரதமர். ஏய், நீ இங்க பாரு, நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, பெத்த தாயை பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை. தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவு கட்டவன். பெத்ததாய் யாருன்னு தெரியாம நீ எப்படி நீ இருப்ப? என்னன்னு சொல்றது? நீ மனநிலை பிறண்டு போனவன், நீ நினைவற்றவன். ஒண்ணுதான் உன் தம்பி தங்கைகளே, ஒண்ணுதான் நீங்க நல்லா நினைச்சுக்கணும். இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள், சன்னல்கள், அத்தனைகளாக உலக மொழிகளை நாம் வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்வோம். எல்லா மொழியும் கத்துக்கிறோம், யாரு வேணாம். பாரதியை விடவாடா ஒரு புலவன் இருக்கான், பாரதியை விடவாடா ஒரு பாவலன், நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான். சொன்னான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணோம்னா, இனிதானது எங்கும் காணோம்னா. ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஒண்ணு சொன்னான் பாரு, ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அன்னைக்கே 1921 செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் இப்படி ஒரு தலைமுறை பைத்தியமா அலையும் தெரிஞ்ச அவன் என்ன சொல்றான்? ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு உயிரையும் விற்றார், தாங்களே அந்நியரானார், செல்ல தமிழின் தொடர்பற்று போனாருங்க. செல்ல தமிழ்னு போடுறான். தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம். நன்கு விளங்கி வச்சுக்க. நீ அதை விட்டுறாத. இதெல்லாம் ஏன் சொல்ற? இந்த நிலைக்கு என் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனையப்ப பாவாணர் அவர்கள். தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழர்கள் எழுச்சியுற வேண்டும் என்றால் தமிழ் சாகக்கூடாது. இங்க பார், உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்க, தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகாவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும்.
தாய்மொழி அழிய கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும். இதை நன்கு விளங்க. உனக்கு ஒரு திமிர். நீங்க பார், நீ கன்னடனா, நீ மராட்டியனா, நீ மலையாளியா, நீ தெலுங்கனா, நீ பீகாரியா, நீ குஜராத்தியா, நீ யாராவும் இரு. ஆனால் நான் மராட்டியன் என்ற திமிரோடு, அந்த திமிரோடு. மற்ற மொழிகள் எல்லாம் உலகில் பிற மொழிகளின் துணையின்றி இயங்க முடியாது. இந்திய பெருநிலத்தில் எந்த மொழியும் இயங்க முடியாது. இப்ப சினிமானா பிக்சர்ல சினிமால தான் எல்லா இடத்துலயும். ஆனால் எனக்கு திரைப்படம்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லா இடத்துலயும் மைக் தான் தம்பி, ஆனா எனக்கு ஒளி வாங்கி இருக்கு. இது எல்லா இடத்துலயும் ஸ்பீக்கர் தான் தம்பி, எனக்கு ஒளி பெருக்கி. இது எல்லா இடத்துலயும் லைட் தான் தம்பி, எனக்கு இது விளக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கேமரா தான், எனக்கு ஒளிப்பதிவு கருவி. அது சேர் தான், எனக்கு நாற்காலி. இது டேபிள், எனக்கு மேசை. உலக திங்கவர். இது லேப்டாப், எனக்கு மடிக்கணினி. அது கம்ப்யூட்டர், கணிப்பொறி. எல்லாவற்றுக்கும் இது செல்போன், அலைபேசி, செல்லிடபேசி, கைபேசி. எல்லாவற்றுக்கும் தமிழில் உயிர் சொல், கலை சொற்கள், வேர்ச்சொற்கள் இருக்கு தம்பி. ஆங்கிலத்துல அரிசி ரைஸ் தான் தம்பி, நெல்லு ரைஸ் தான் தம்பி, சோறு ரைஸ் தான் தம்பி. எனக்கு நெல்லு, அரிசி, சோறு 3 சொல் இருக்கு தம்பி. அதனால்தான் சொல் தமிழா சொல், சொல் தமிழா சொல். உனக்கு சித்தப்பா அங்கிள், பெரியப்பா அங்கிள், மாமா அங்கிள். எனக்கு ஒரே அங்கிள் தான். ஏன் நீ ஜங்கிள்? எனக்கு பாரு, எனக்கு பாரு சித்தப்பா, பெரியப்பா, மாமா. எனக்கு 3 சொல் இருக்கு. உனக்கு சின்னம்மா, பெரியம்மா, அத்தை, எல்லாத்துக்கும் ஆன்டி தான். எனக்கு இல்லாத என்ன இருக்கு? ஏன்னா எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, தாழ்வு மனப்பான்மை இருக்கு. தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது, தமிழ் படிச்சா சோறு கிடைக்காது. நீ சொல் என் உடன் பிறந்தானே, தமிழ் எனக்கு வேலையும் சோறும் அல்ல, தமிழ் எனக்கு உயிர் என்று சொல். அவ்வளவுதான். அதை சொல், உறக்க சொல். சொல் தமிழா சொல். நான் தமிழன் என்று சொல். என் தாய்மொழி தமிழ் என்று சொல். நீ சொல்லல. மொழி ஆய்வறிஞர், அமெரிக்க மொழி ஆய்வறிஞர் அலெக்ஸ் குரல் எழுதுறா மாணவர்கள்ட்ட. ஒரு வெள்ள பலகையில வலைவெளியில் தட்டிப்பார். உலகத்தில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்று எழுதுறான். ஆதியில் காடுகள் மனிதன் உழைக்க தொடங்கிய போது உழைப்பிலிருந்து உருவானது மொழி. காடுகளில் உழைக்கும் போது தொலைதூரத்தில் இருக்கிற அழைக்கிறதுக்கு ஏய் ஓ ஆ என்று எழுப்பினான். அந்த ஒலிகள் இன்றும் தமிழில் அப்படியே இருப்பதால் ஆதி மொழி தமிழ் என்று அறிஞர்கள் வரையறுக்கிறார். ஓடு பேச முதல்ல குற்ற உணர்வை தகர்த்து விடு. ஒன்னால முடியாதுன்னு. எங்க ஐயா இந்திய நாட்டை ஒரு தமிழன் ஆளணும்னு நீ எதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறக்கிறதில்லை என் உடன் பிறந்தார்களே, தேவையிலிருந்து தான் பிறகுது. ஒரு தமிழன் இந்த நாட்டை ஆண்டாதான் நாடு நல்லா இருக்கும் நிலைமை வந்துச்சுன்னா ஆளுவான். இங்க ஒரு தம்பி பேசினார், பெருந்தலைவர் காமராஜர் கிங் மேக்கரா இருந்து பிரதமரை உருவாக்கினார் அப்படின்ட்டு. அவர் லார்பூர் சாஸ்திரி அவர் தான் தேர்வு பண்றார் நேரு இறந்த பிறகு. அதுக்கப்புறம் சாஸ்திரி இறந்த பிறகு இந்திரா காந்தி அம்மையாரையும் அவர் தான் தேர்வு பண்றார். அப்ப பக்கத்தில் இருக்க தமிழ்நாட்டில இருந்து போன தலைவர்கள் ஐயா ஐயா எதுக்கு ஐயா எல்லாரையும் இவங்களெல்லாம் தேர்வு பண்ணி நிறுத்திக்கிட்டு நீங்களே நின்னாங்கய்யா. நம்ம சொன்னா போடுவான், நின்னா போட மாட்டான். நான் இவனுக்கு போடுன்னு சொன்னா போட்டுருவான், ஆனா நான் நின்னா போட மாட்டான். ஒரு காலம் வரும், அதுக்கான ஒரு காலம் வரும். தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆண்டு இந்திய மாநிலங்களிலேயே மிக முதன்மையான மாநிலங்களாக கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலையும் ஆகச்சிறந்த மாநிலமாக உயர்த்தினால் இந்திய பெருநாடு தமிழ்நாடு போல சிறந்து விளங்க என்ன செய்யலாம் என்றால் அந்த நாட்டை ஆண்ட முதன்மை அமைச்சரிடத்தில் இந்திய பெருநாட்டை கொடு என்கிற நிலை வருவாங்க. இவ்வளவுதான். இதுல போட்டு குழப்பிக்காத நீ. ஆனா இங்கே திராவிட மாடலை பின்பற்றினா என்ன? ஓட்டுக்கு 500, அதை எல்லாரும் பின்பற்று. இந்த வாக்குக்கு காசு வாங்குற நிலையை ஒழிக்காம நம்ம பேசுற எந்த சீர்திருத்தம், எந்த முற்போக்கு எதுவும் பயன்பெறாது, எதுவும் பயன்பெறாது. இதை அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அது எங்க ஐயாவும் சொல்ல மாட்டாங்க. இங்க என் தம்பி இருக்கிற அப்புறம் எங்க ஐயாவும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லு
சொல்லணும். எங்க ஐயா ஞான சம்பந்தத்துக்கு உங்களுக்கு தெரியுமில்ல. இப்ப இங்க வந்து கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு போயிட்டாங்க, நேரம் குறைவு. எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் முன்னாடி இருக்கும்போது பள்ளிக்கூடத்து பேராசிரியர் பாடம் நடத்திக்கும் போது குரலை சொல்லி இன்னார் செய்தார் ஒருத்தர், அவர் நான் நன்மை செய்து விடால் சொல்லுப்பா, இந்த குரலை சொல்லுப்பா. அவன் எந்திரிச்சு ஐயா இன்னொரு தடவை சொல்லுங்க, என்னப்பா இன்னார் செய்தார் ஒருத்தர், அவர் நான் நன்மை செய்து விடால் சொல்லுப்பா. ஐயா என்ன ஒரே ஒரு தடவை. ஏய் என்னப்பா நீ, எங்க வாத்தியாரெல்லாம் ஒரு தடவை அந்த குரலை சொன்னா அப்படியே மனசுல வச்சு திருப்பி சொல்லுவோம். அவன் உங்களுக்கு யாரோ நல்ல வாத்தியார் பாடம் நடத்திருக்காரு ஐயா. அப்புறம் ஒரு தடவை வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது சின்ன சின்ன பசங்க 3 வயசு இந்த பேச வந்த பருவத்தில் இருக்க பசங்களாம் உட்காந்து தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்திருக்கான். பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்தானே போங்க 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 அப்படின்னு அனுப்பி விட்டுருமா. போகும்போது 3 வயசு பசங்க 2 பேர் போயிட்டு போறாங்களா, என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி படத்தை நான் பார்த்ததில்லை அப்படின்னு. யாரு ஐயா சொல்றாங்க. 3 வயசு பையன் சொல்றான், என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லைன்னு போயிட்டு போறான். அது அரசியலை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு என் அன்பு பிள்ளைகள் தெரியல. ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு அண்ணனா ஒரு மூத்தவனா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அறிவியல் புவியியல் போல அது ஒரு வாழ்வியல். இன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்கலம் இத்தனை மணிக்கு ஏவப்படணுங்கிறது முடிவு செய்தது எது? அரசு. அந்த அரசை முடிவு செய்யறது எது? அரசியல். Taste the Daily.